வாழ்க வளமுடன். இப்போ பார்க்க போகிறது இந்தியன் பிலாசபி. இந்தியன் பிலாசபின்னு பார்க்கும்போது நிறைய பண்டைய விஷயங்கள் இங்கே ஆட் ஆகும். நம்மளுடைய குருகுலங்கள், அதாவது பிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முந்தையிலிருந்தே நம்மளுடைய குருகுல வரலாறுகள் இருக்கிறது. அதை ரெண்டு விதமாக பிரிக்கலாம் இந்தியன் பிலாசபியை. நாஸ்திக ஆஸ்திகன்னும்போது இவங்களோட மெயின் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேதங்கள் வழியாக இவர்கள் கடவுளை நம்புகின்ற ஒரு குரூப், கடவுளை நம்பாதவர்கள் ஒரு குரூப்பாக பார்க்கும்போது அது கீழே ஏசிஸ்ட்டு தீசிஸ்ட்டு. ஆஸ்திகாவில் ஏசிஸ்ட்டு தீசிஸ்ட்டுன்னு வருவாங்க. ஏசிஸ்ட்டில் 3 பழமையான குருகுலங்கள், இது 6 தர்ஷனாஸ் வரும். அதில் முதல் 3ன்னா சாங்கிய தர்ஷனா, இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு குருகுலம் தர்ஷனா இதுதான். சாங்கிய தர்ஷனா, நியாய தர்ஷனா, வைசேஷிக தர்ஷனா, இது 3ம் ரொம்ப ஓல்டஸ்ட்டு தர்ஷனாங்க. அதுக்கப்புறம் தீசிஸ்டில் பார்த்தீங்கன்னா யோகா, பூர்வ மீமாம்சா, வேதாந்தா, இவங்க பார்த்திங்கன்னா தீசிஸ்டில் வரும். இதில் நாஸ்திகர்கள் பார்க்கும்போது இவங்க வேதங்களையும் கூட நம்புறதில்லை. இவங்க அறிவார்ந்த விஷயங்கள், நாலேஜை மட்டும்தான் முதுமைப்படுத்தி அதை வழிவகுக்கிறவங்க. அவங்கெல்லாம் யார் பார்த்திங்கன்னா புத்திசம், ஜெயினிசம், சார்வாக்கு, இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாஸ்திகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒன்றா பார்க்கலாம். இந்த 6 தர்ஷனாஸில் பார்த்திங்கன்னா சத்தர்ஷனா அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நியாய தர்ஷனாவோட ஆத்தர் யாருன்னு பார்த்திங்கன்னா கௌதம ரிஷி. இது 6ஆம் நூற்றாண்டில் இருக்குது. நியாய சூத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொல்ல வர விஷயங்கள் லாஜிக்கான விஷயங்கள், அதாவது இவங்க நம்ம புலன்களால் அறிய முடியாத விஷயங்களை ஏற்றுக்க மாட்டாங்க. நம்ம அறிய முடிஞ்ச கண்ணால் பார்க்கக்கூடிய பெர்செப்ஷன், கருத்துக்கள், அனுமானங்கள், கம்பேரிஷன், வெர்பல் டெஸ்டினிட்டி, வாய்மொழி சாட்சியம், இந்த விஷயங்களை மட்டும்தான் இவங்க ஏற்றுப்பாங்க நியாயவாதிகள். அடுத்து வைசேஷிகானும்போது இவங்க உருவ வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவங்களுடைய கருத்து என்னன்னா, பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருட்களுமே ஒரு அணுவிலிருந்து தான் தொடங்குகிறது. அதாவது எந்த ஒரு பொருளை எடுத்தாலும் அதை குறைத்து கொண்டே வந்தால் அது ஒரு அணுவில் தான் முடியும் என்றது தான் வைசேஷிகா அவர்களுடைய முக்கியமான கருத்து. இதோட ஆத்தர் பார்த்திங்கன்னா கன்னட ரிஷி. இதுவும் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது வைசேஷிக சூத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சாங்கியா பிலாசபின்னு சொல்லும்போது இதையோட ஆத்தர் கபில முனி. இது மிக 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 பழமையான ஓல்டஸ்ட்டு குருகுலம் சொல்லலாம். 6th century பிசி. சாங்கிய சுத்ரா யோகா இது டூயலிசத்தை சொல்லும். டூயலிசம் மீன்ஸே 2 விதமாக சொல்லும், புருஷா மற்றும் பிரகிருதி. புருஷா என்ற நம்ம போன்ற கான்ஷியஸ் பிரகிருதி என்ற நேச்சரை நான் அடைய போகிற விஷயந்தான் இது டூயலிச கருத்தை கொண்டது சாங்கிய தரிசனா. இது 25 தத்துவங்களை உள்ளடக்கியது. அடுத்து இது சாங்கிய சூத்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து யோகா எல்லாருக்குமே தெரியும். மகரிஷி பதஞ்சலி இவர் 2ஆம் நூற்றாண்டு பிசி சேர்ந்து அது யோக சூத்ராவை தொகுத்து நம்மளுக்கு தந்தவர். யோக சூத்ரா என்றதன் மூலியமாக இது பார்த்திங்கன்னா செட் ஆஃப் த மென்டல் அண்ட் பிசிக்கல் எக்ஸசைசஸ், அப்புறம் டிசைன்டு டு ஃப்ரீ த பாடி ஸோ தட் த சோல் கேன் யூனிட் வித் பிரம்மம். நம்மளுடைய ஆசனங்கள், நம்முடைய பயிற்சிகள், தியான முறைகள், இது மூலியமாக நம்முடைய ஆத்மா பிரம்மத்தை அடையலாம் என்று சொல்கிறவர் இவர் யோக சூத்ரா என்றது தான் இவருடைய பதஞ்சலி மகரிஷியோட முக்கியமான கான்செப்ட். அடுத்து பூர்வ மீமாம்சானாக்க விசாரம், அதாவது டிபேட்ஸு. இவங்களுடைய பாதை மற்ற எல்லாத்திலே விட பெரிய டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே அனுசரிக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மெயினாக சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியான வழிமுறைகள் அப்படின்னு தான் பூர்வ மீமாம்சால எடுத்துக்கலாம். இதோட ஆத்தர் பார்த்திங்கன்னா ஜெய்மினி ரிஷி. இவர் தான் முக்கியமானவர். இவர் இது 4ஆம் நூற்றாண்டு பிசி, 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அடுத்து உத்தர மீமாசா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது 6 விதமான கொள்கை உடையது. அதில் இப்போ 3ஆக நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இது இத்தனை 6 பள்ளிகளாக சொல்லலாம். 6 விதமான கருத்து. இந்த உத்தர மீமாசா வேதாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஆத்தர் வியாச மகரிஷி. அதில் முக்கியமானவர்
அத்வைத்தா. ஆதிசங்கரர் சொல்கிறது. ஆதிசங்கரர் சொல்கிறது வந்து அத்வைத்தான்னும்போது ஒன்று தான், துவைதம். அதாவது தனி மனுஷன் வேற, பிரம்மா வேற இல்லை, இரண்டும் ஒன்று தான் என்ற கருத்தை சொல்வார். அப்புறம் விசிஷ்டாட்ட வைத்தியா, இது வந்து ராமானுஜர் சொல்கிறது. விசிஷ்டா வைத்தியம் நம்மளுடைய ஆத்மா வந்து பிரம்மத்தை நோக்கி முழுமையாக செல்லுதல், அதோட இணைதல், யூனிவர்சல் சோல் முழுமையாக இணைவதை தான் வந்து விசிஷ்டாத்வைதம் நம்புகிறது. துவைதானும்போது அவங்களுடைய கருத்து ஆத்மா வேற, பிரம்மம் வேற, இரண்டுமே வந்து தனித்தனியான ஒரு பவர்கள். இவர்கள் ஒன்றை ஒன்று அறிவதற்கான வழிமுறைகள் தான் துவைத்தா. அதோட அர்த்தம் மத்வாச்சரியம். அது இல்லாமல் துவைத்வ நிம்பகர்கா, அவர் சுத்த துவைத, அவர் வல்லபாச்சாரியா. அப்புறம் அச்சித்ய பேத அபேத, இது வந்து சைத்தன்ய மகாபிரபு. இவர்கள் எல்லாமும் வேதாந்தா என்ற வேதாந்தா, அதாவது உத்தர மீமாசா என்ற விசார குருகுல பள்ளி கீழே வராங்க. இது வந்து நம்ம இந்தியன் பிலாசபுடைய முக்கியமான 6 தர்ஷனாஸ், 6 குருகுலங்கள்னு சொல்லலாம். 6 வகை கொள்கையுடன் கூடிய 6 முக்கியமான ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து அனைவராலும் வழிமுறையாக பார்க்கப்பட்டு வருகிறது. வாழ்க வளமுடன்.